ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு. ரொம்பவும் சுவையாக, உருண்டைகள் உடையாமல் நல்ல சாஃப்டாக பெர்ஃபெக்டாக எல்லாருக்கும் பிடிச்ச இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு ஊற வச்சுக்கலாம். 200 கிராம் கடலை பருப்பு, அடுத்ததாக 200 கிராம் அளவு துவரம்பருப்பு. வீட்டில் இருக்க எந்த மெஷரிங் கப் இல்லைன்னா கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். 1 கப் கடலை பருப்புக்கு 1 கப் அளவு துவரம்பருப்பு சமமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்திருந்த 2 பருப்பையும் 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசினதுக்கு அப்புறமா பருப்பு ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு பருப்பை ஊற வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா ஊறி வந்தால் தான் நம்ம அரைக்கும் போது கரெக்டான பதத்துக்கு அரைச்சி எடுக்க முடியும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை அப்படியே 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக 2 பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு புளியோட சுவை அதிகமாக இருக்கணும். இந்த அளவில் புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பெல்லாம் ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பருப்பு ஊறிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பருப்பை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பெரிய மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் 6 வரமிளகாய் காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பிளண்ட் மட்டும் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. முழுசாக அரைப்படாது, 1-2 இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு பருப்பு ஊற வச்சிருந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு பருப்பை மட்டும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா உருண்டை பிடிக்க வராது. உருண்டைகள் குழம்புல சேர்க்கும் போது உடஞ்சி போயிடும். இப்போ இந்த பருப்பு கூடயே 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அங்கங்கே பருப்புகள் 1-2 இருக்கணும். அரைச்சி வச்ச பருப்பு ஒரு பாத்திரத்தில் தனியாக சேர்த்துட்டு இது கூடவே 2 கைப்பிடி அளவு நிறைய சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 சில் தேங்காய், அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கணும். அடுத்ததாக 2 கொத்தளவு கருவேப்பிலையை கையிலே 1-2 பிச்சு போட்டு சேர்த்துட்டு பருப்பு கூட வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சாதான் இந்த பக்குவத்துக்கு கரெக்டாக வரும். இப்போ உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். ரொம்பவும் சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுகளில் எனக்கு 15 உருண்டைகள் கிடச்சிச்சு. உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி பருப்பு சேர்த்து உருண்டைகள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு மண் பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழம்பு கடாய் எடுத்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 5-6 பற்கள் பூண்டு, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்திருந்த வெங்காயம் பூண்டெல்லாம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 3 பெரிய தக்காளி பழம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குலைவாக மசிய வேகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மசிய வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டிலே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் பொடி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக புளி ஊற வச்சிருந்த தண்ணியை கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருந்த குழம்பு மிளகாய் தூள், புளி தண்ணியெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எப்போதும் குழம்புக்கு ஊற்றுற தண்ணியை விட இந்த குழம்புக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உருண்டைகள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கெட்டியாக வந்துடும். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்து பச்சை வாசம் போனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டைகள்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. உருண்டைகள் உடையாமல் வரதுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். உருண்டைகள் சேர்த்ததும் கரண்டி போட்டு கிளறக்கூடாது. குழம்புல உருண்டைகள்லாம் மூழ்கிற அளவுக்கு லேசாக எடுத்து விட்டுக்கோங்க. மூடி போட்டுட்டு இடையில டிஸ்டர்ப் எதுவும் பண்ணாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கீழே உருண்டைகள் அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி பண்ணும்போது உருண்டைகள்லாம் உடையாமல் சாஃப்டாக இருக்கும். பருப்பு உருண்டை குழம்பு கூட நல்ல உருண்டைகள்லாம் ஊற ஊற இதோட சுவை இன்னமும் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி சுவையான பருப்பு உருண்டை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ட்ரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.